வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணலாம்னு சொல்லி சென்ட்ரல் கேபினட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணிவிடுவாங்க. பே கமிஷன் என்ன பண்ணும், அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு என்ன மாதிரியான பே ரிவைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸ் மெமரண்டம் வந்தால் தான் பே எந்த அளவுக்கு ரிவைஸ் ஆகுது, அலவன்சஸ் எந்த அளவுக்கு மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிய வரும். இப்போ அந்த ஆஃபீஸ் மெமரண்டத்தை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களுடைய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கு பே எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாங்க. இதுக்காக ஒரு பே கமிஷனை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பே கமிஷன் என்ன பண்ணுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸ் மெமரண்டம் அல்லது சென்ட்ரல் பே கமிஷனுடைய ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இனங்களை எல்லாம் எடுத்துக்கலாம், எந்தெந்த இனங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பே கமிஷன், அது ஸ்டேட் பே கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ அந்த ஜிஓவில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு பே எந்த அளவுக்கு ரிவைஸ் ஆகும், அலவன்சஸில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பே கமிஷன் ஜிஓ வரும்போது ஒரே ஒரு ஜிஓவில் நிற்காது, அது ஒரு 10-15 ஜிஓ வரைக்குமெல்லாம் போகும். இப்போ அந்த ஜிஓலாம் எஃபெக்ட் டேட் அன்றைக்கி இஷ்யூ பண்ண முடியாது. இப்போ நடப்பில் இருக்கிறது 7th பே கமிஷன் தான் நமக்கு நடப்பில் இருக்குது. இது 1/1/2016 எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த 8th பே கமிஷன் 1/1/2026 எஃபெக்டிவ் டேட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கான ஜிஓ எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, ஒரு வருஷம் கழித்து தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த பே கமிஷன் போட்டு அவங்க சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில டிஸ்கஷன்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அல்லது 1.5 வருஷம் ஆயிரும். இப்போ 1/1/2026 எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலும் கூட 2027 ஜூன் மாதம் ஆகிடும். ஆனால் இருந்தாலும் எஃபெக்ட் 1/1/2026 கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சில நேரங்களில் அந்த மானிட்டரி பெனிஃபிட்டை தள்ளி கூட கொடுப்பாங்க. என்றைக்கு ஜிஓசி இஷ்யூ ஆகுதோ அந்த தேதியிலேருந்து மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அந்த 1/1/2016 1/1/2026 அதிலிருந்து கிடைக்க வேண்டிய மானிட்டரி பெனிஃபிட்டை நோஷனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அது கடந்த 2 பே கமிஷன்லேயும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஜிஓ இஷ்யூ பண்ண தேதியிலேருந்து மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துக்கு நோஷனலாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 7th பே கமிஷனில் 1/1/2016 நடப்பில் இருக்கக்கூடிய அந்த 7th பே கமிஷனில் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதில் தான் பே எப்படி ரிவைஸ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பே கமிஷன் ஜிஓலையும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய பேயிலிருந்து புது பேக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆப்ஷனை ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் கொடுக்கணும், அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கணும். எந்த தேதியிலிருந்து நான் பழைய ஊதியத்திலிருந்து புது ஊதியத்துக்கு மாறிக்கிறேன், என்னுடைய ஊதியத்தை இந்த டேட்லேருந்து ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் ஒரு ஆப்ஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கும். ஒவ்வொரு ஜிஓலையும் சொல்லியிருப்பாங்க, பே கமிஷன் ஜிஓவில் சொல்லியிருப்பாங்க. அதில் இன்னொன்று ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னு சொன்னால், ஒரு முறை ஒருத்தர் ஒரு ஆப்ஷன் டேட்டை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவர் வேறு ஒரு ரிவைஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனை அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கண்டிஷன் தெரியாத சில அரசு பணியாளர்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 1/1/2016 வந்த அந்த 7th பே கமிஷன் ஜிஓ வருது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சிலர் 1/1/2016 கொடுப்பாங்க, சிலர் 1/4 கொடுத்துருப்பாங்க, சிலர் செலெக்ஷன் கிரேட் வாங்கினதுக்கப்புறம் அந்த டேட்லேருந்து எனக்கு பே ரிவைஸ் பண்ணுங்கன்னு போடலாம். அவங்களுக்கு எது ஆதாயமாக இருக்கோ அந்த டேட்டை சூஸ் பண்ணுவாங்க. சிலர் ப்ரொமோஷன் ஆன டேட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கூட கேட்டிருப்பாங்க.
இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் 1/4 அவருடைய இன்க்ரிமெண்ட் டேட்டு 1/4 ஏப்ரல் 1 1/4/2016 என்னுடைய பே வந்து ரிவைஸ் பண்ணுங்கன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறார். ஆனால் கவனக்குறைவாக செக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் வந்து 1/1 கொடுத்துட்டாருன்னு நினச்சி மற்றவங்களோட சேர்த்து அவருடைய பே வந்து 1/1/2016 ரிவைஸ் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதில் ஒன்று கவனிக்கணும், அந்த மாதிரி ஆப்ஷன் ஃபார்ம் ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்குறாருன்னு சொன்னால் அது ஒன்று வந்து அவருடைய எஸ்ஆரில் ஒட்டியிருக்கணும், இன்னொரு காப்பியை வந்து அவருக்கு போட்ட அந்த பே ஃபிக்சேஷன் ஆர்டரோட ட்ரெஷரிக்கு ஒன்று அனுப்பணும் அப்படின்னு அந்த ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. ஃபைனான்ஸ்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வரும், இந்த மாதிரி பே ஃபிக்சேஷன் வந்து ட்ரெஷரிக்கு அனுப்பும்போது அந்த இண்டிவிஜுவல் கொடுத்த அந்த ஆப்ஷன் ஃபார்ம் ஒன்றையும் வச்சு அனுப்பணும் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி வச்சு அனுப்பிச்சும் ட்ரெஷரிலையும் அதை சரியாக கவனிக்காமல் அவருடைய பே ஃபிக்சேஷனை ஓகே பண்ணி அவருக்கு சேலரி வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ இண்டிவிஜுவல் வந்து தான் எந்த டேட்டில் ஆப்ஷன் கொடுத்தோங்கிறதையும் அவரும் மறந்துட்டார். அவர் 1/4 கொடுத்தவராது ஞாபகம் வச்சுருந்து அவருக்கு 1/1 பே ரிவைஸ் பண்ணி போட்ட ஆர்டரை தப்புன்னு சொல்லி அந்த டேட்லேயே மாற்றிருந்துருக்கணும், அவரும் விட்டுட்டார். நிர்வாகத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து 1/4 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாருங்கிறது தெரியாமையே 1/1 ஆப்ஷன் கொடுத்ததாக நினச்சி அவருக்கு பே ஃபிக்சேஷன் ஆர்டர் போட்டுட்டாங்க. இப்போ ட்ரெஷரிலையாவது அதை செக் பண்ணியிருக்கணும்னு பார்த்தா ட்ரெஷரிலையும் அதை செக் பண்ணலை. இப்போ என்னென்னாச்சுன்னா 7 வருஷம் 8 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ 2016 இப்போ 2025 வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த இண்டிவிஜுவல் வந்து அந்த ரிவைஸ்டு பே வந்து வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ ஒன் ஃபைன் மார்னிங் அவர் வந்து பார்க்குறாரு, அவருடைய ஜூனியர் வந்து அவரோட கூடுதலாக வாங்குறத கண்டுபிடிக்கிறார். எந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவருடைய ஜூனியர் வந்து 1/4 ஆப்ஷன் கொடுத்து பே ஃபிக்சேஷன் வாங்கியிருக்காரு. இவரும் 1/4 தான் கொடுத்தாரு, ஆனால் 1/1 இவருக்கு வந்து பே ரிவைஸ் பண்ணி போட்டதுனால அந்த டிஃப்ரென்ஸு இவருக்கு குறைவாக வந்திருக்கு. இப்போ இவர் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறார், நம்ம ஏப்ரல் தானே கொடுத்தோம், எப்படி நமக்கு 1/1 போட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ ஆஃபீஸில் போய் ரெக்கார்டெலாம் பார்க்கும்போது அவருடைய எஸ்ஆர்லாம் பார்க்கும்போது இவருக்கு வந்து 1/1 ரிவைஸ் பண்ணி போட்டாங்க. ஆனால் இவருடைய எஸ்ஆரில் வந்து இவருடைய ஆப்ஷன் ஃபார்மில் வந்து இவர் ஏப்ரல் 1 ஆப்ஷன் தான் கொடுத்துருந்துருக்கிறார். இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறார். நான் வந்து பே கமிஷன் ரிவிஷன் வரும்போது என்னுடைய ஆப்ஷன் டேட் வந்து 1/4 கொடுத்தேன், பட் நிர்வாகத்தில் வந்து கவனக்குறைவாக 1/1 போட்டுட்டாங்க, அதனால் எனக்கு 1/4 ரிவைஸ் பண்ணிவிட்டு சப்சக்வெண்ட் பீரியடுக்கு எல்லாமே என்னுடைய பே வந்து ரிவைஸ் பண்ணுங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஹெச்ஓடி என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட்டுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டு ஃபைல் அனுப்ப போகிறார். இந்த மாதிரி 10 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது, இந்த டேட்டில் இவர் கொடுக்கறதுங்கிறது சரியானதா, இது வந்து நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு தான் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போகிறார். இப்போ இதுக்கு இடையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து பண்ணது சரியானது. ஏன்னா இவர் 1/4 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு காரணமாக அவருக்கு வந்து ஜனவரி 1 ஆப்ஷன் கொடுத்தாக எடுத்துக்கிட்டு பே ரிவைஸ் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் இதனுடைய பின்னணி தெரியாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில ஸ்டாஃப் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்து ரிவைஸ்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு 32 பேர் ஸ்டேட்டில் அங்கங்கே இருக்கக்கூடிய யூனிட் ஆஃபீஸு, சபார்டினேட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து இவரை ஃபாலோ பண்ணியே ரிவைஸ்டு ஆப்ஷனுக்கு இப்போ எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு 32 பேர் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ ஹெச்ஓடிக்கு அந்த 32 அப்ளிகேஷனும் போகுது. அதை பார்த்த உடனே அவர் ஸ்டன் ஆகுறார். என்னடா ஒரு கேஸ் தான் வருதுன்னு பார்த்தா 32 கேஸும் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இண்டிவிஜுவல்லாம் என்ன தேதிக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் கீழே செக்ஷன்லேருந்து கேட்டு வாங்குறார். அதுக்கப்புறம் அந்த பே கமிஷன் ஜிஓவை கேட்டு வாங்குறார். அதில் வந்து அந்த கண்டிஷனை படித்து பார்க்குறார். அந்த ஆஃபீஸருக்கும் சொல்கிறார், இந்த ஜிஓவில் பாருங்கள், ஒருத்தர் வந்து ஆப்ஷன் ஒரு தடவை கொடுத்துட்டாருன்னா அடுத்து வந்து ரிவைஸ்டு ஆப்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 32 பேரும் எப்படி வந்து ரிவைஸ்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அப்போ இந்த ஜிஓலாம் அவங்க படித்து பார்க்கலையா, அப்போ இதில் இருக்கக்கூடிய கண்டிஷனை வந்து அவங்க மீறி இப்போ வந்து ரிவைஸ்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இது வந்து நிர்வாகத்தை ஏமாற்றக்கூடிய செயலாக இருக்குது, அவங்க மேலே வந்து 17A சார்ஜை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எப்படி போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம், என்ன மாதிரி ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கேஸிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்
அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு ஜிஓ இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொன்னால், அதுவும் ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் தொடர்புடைய அவங்களுடைய ஊதியம் எவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்களுடைய பே என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு பே கமிஷன் ஜிஓவை ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் படித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதன் தொடர்ச்சியாக வந்து ஹெச்ஆர்ஏக்கு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க, சிசிஏக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, ஸ்பெஷல் பே இருந்தால் அதுக்கான ஜிஓ வரும், ட்ராவலிங் அலவன்ஸுக்கு ஒரு ஜிஓ வரும், இந்த மாதிரி நிறைய வரும். இப்போ அதையெல்லாம் ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் படித்து பார்த்து அவங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ அதில் எல்லாம் கவனமாக படித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்து அந்த ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணி எந்த விதமான பிரச்சனைக்கும் இடமில்லாமல் அவங்களுடைய பே வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.